பிரைஸ் லார்ட். இது 25வது நாளிலும் தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் தெய்வீக சுகத்தை பற்றிய சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேகர் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் மூலமாகவும் தெரியப்படுத்துறீங்க, இந்த மெடிடேஷன்னால நாங்கள் பிளஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி, கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, சரீரத்தில் மாற்றங்களை உணர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையினால நீங்கள் விடுதலை ஆவீர்களாக, உங்களுடைய சரீரங்கள் சுகம் அடைவதாக. இந்த வீடியோ முதல் முறை பார்ப்பீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கேட்கறதுனால, சத்தியத்தை அறிகிறதுனால அவர்களும் விடுதலை ஆகட்டும். கடந்த சில நாட்களாகவே இந்த தெய்வீக சுகத்தை பற்றி பேசும்போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி பேசியதை நான் சொன்னேன். இன்றைக்கும் விசுவாசத்தை எப்படி பயிற்சி செய்வது என்பதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் 11ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள். அப்படின்னா இதுவரைக்கும் பார்க்கல, நடக்கல, ஆனா அது நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது இல்லாததை, நடக்காததை, எதிர்காலத்தை நிச்சயமாக நம்புவது. ஒருவேளை இப்பொழுது உங்களுடைய சரீரத்துல வலியோட, வேதனையோட, வியாதியோட நீங்க இருக்கலாம். சுகம் உங்களுக்கு இல்லை, சுகம் ஆகலை இன்னும். ஆனாலும் சுகத்தை நான் நம்புகிறேன், ஆண்டவர் என்னை சுகமாக்குகிறார், அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன் என்று சொல்லி நீங்கள் நம்பும் போது அது உங்களுக்கு உறுதியாகிறது, நிச்சயமாகிறது. நீங்கள் விசுவாசிக்கும் போது அது உங்களுக்கு நடக்கிறது. பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். வாக்கு கொடுத்த போது உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத போதும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுப்பார் அப்படின்னு நம்பினார். கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, ஆபிராம் என்கிற பெயரை மாற்றி ஆபிரகாம் என்று அழைக்கிறார். ஆபிராம் என்கிற பெயரை மாற்றி ஆபிரகாம் என்று அழைக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல். இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கல, ஆனா கர்த்தர் எப்படி அழைக்கிறார்னா, ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், ஜாதிகளின் தகப்பன். அப்படின்னா ஆபிரகாம் இப்பொழுது யார் தன்னை ஆபிராம் கூப்பிட்டாலும் கரெக்ட் பண்ணுவாரு. என்ன ஆபிராம்னு கூப்பிடாத, ஆபிரகாம்னு கூப்பிடு, ஜாதிகளின் தகப்பன்னு கூப்பிடு. அது ஒரு வேளை வெக்கம் கூட பட்டிருக்கலாம், நான் எப்படி அப்படி என்னை அறிமுகப்படுத்தணும். ஆனாலும் ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை நம்புகிறதுனாலே காணப்படாதவைகளை நிச்சயமாய் நம்பி சொல்லுகிறார். மை நேம் இஸ் ஆபிரகாம், என்னுடைய பெயர் ஆபிரகாம் என்று சொல்லுகிறார். நம்முடைய லைஃப்லையும் நீங்க புரிஞ்சுக்கணும், எதை நம்புகிறீர்களோ அதை நீங்கள் சீக்கிரத்தில் பார்ப்பீர்கள். நம்ம நிறைய நேரத்தில் நம்மளுடைய வழக்கம் எப்படி இருக்குதுன்னா, பார்த்தா நான் நம்புறேன் பிரதர், ஏதாவது நடக்கட்டும் நான் நம்புறேன். ஆனா ஆண்டவர் எப்படி சொல்றாரு, நீ நம்புடா நீ பார்ப்ப, நீ விசுவாசிச்சா நீ பார்ப்ப. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். மார்த்தாள் இடத்துல பேசும்போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படின்னா சுகத்தை விசுவாசித்தால் சுகத்தை பார்ப்பீர்கள், ஆரோக்கியத்தை விசுவாசித்தால் ஆரோக்கியத்தை பார்ப்பீர்கள். கண்டதுக்கு அப்புறம், பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம விசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசம் என்பதே நமக்கு எப்போ தேவைப்படுதுன்னா, அது இல்லைங்கும் போது தான் நம்ம அதை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கும் போது நாம் அதை பார்த்து விடுகிறோம். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அது நிச்சயமாய் நமக்கு நடக்கிறது. உங்களுடைய பலவீனத்தின் நேரங்களில் வேதத்தை படிக்கும்போது, இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கும் போதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய சரீரத்தில் சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க எதை நம்புறீங்களோ அதை நீங்க பார்ப்பீங்க. அதனாலதான் நம்மளுக்கு டபுள் மைண்டட்னஸ் இருக்கக்கூடாது, ரெண்டு மனநிலைகள் இருக்கக்கூடாது. சுகமாவனா ஆக மாட்டனா, இந்த வியாதி சரியாகமா ஆகாது, அப்படி இல்லாம பூரண முழு நிச்சயத்தோடு நம்பி. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமர் 4 நம்ம வாசிச்சோம். முழு நிச்சயமாய் நம்பி, வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது, சரீரம் ஒத்துழைக்கவில்லை, சரீரம் செத்து போய்விட்டது. ஆனாலும் எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசித்தவர்கள் பிள்ளையை பார்த்து விட்டார்கள்.
இன்றைக்கும் நமக்கு சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கலாம், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் எதிர்மறையான சிக்னல்ஸை நமக்கு காட்டலாம், சயின்ஸை நமக்கு காட்டலாம், வலி, வேதனை, சூழ்நிலை, சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகள் இது எல்லாமே எதிர்மறையாக இருந்தாலும் முழு நிச்சயமாய் நம்புகிறவர்கள் அதை பார்ப்பார்கள். பாருங்க, ஃபெய்த் அப்படின்றது பாசிட்டிவ் மாத்திரம் கிடையாது. சில நேரங்களில் நெகட்டிவ் திங்ஸ் மேலேயும் நம்ம பிலீவ் பண்ண முடியும். நெகட்டிவ் திங்ஸை கூட சில நேரங்களில் நம்மை அறியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்பிடுறோம். அதுக்கு பேரும் விசுவாசம் தான். எதின் மேல் விசுவாசம்னா தவறான காரியங்கள் மேல் விசுவாசம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பிள்ளை படிக்கிற ஸ்கூலில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, கோல்டு இருக்குது, ஃபீவர் இருக்குது அப்படின்னா உடனே நம்மளே சொல்கிறோம், கிளாஸில் இருக்க குழந்தைங்களுக்கு கோல்டு இருக்கனால நம்ம பிள்ளைக்கும் கோல்டு வந்துடும், ஃபீவர் வந்துடும் அப்படின்னு சொல்லி. அப்போது நமக்குள்ளே அங்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, உடம்பு சரியில்லாதவங்க கூட இருந்தால் நம்ம பிள்ளைக்கும் அது வந்துடும். அப்போ இன்னும் வரல, இப்போ குழந்தை நல்லா தான் இருக்கா, ஆனாலும் நம்ம என்ன நம்புகிறோன்னா வந்துடும். நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கிறேன், பர்த்டேக்கு முன்னாடி ஒரு ஃபீவர் வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இவர்களுடைய நம்பிக்கை. இந்த வயசில் இப்படி ஒரு பிரச்சனை வரும், இப்படி வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் நம்மளே என்ன பண்ணுறோம்னா எதிர்பார்க்குறோம், நம்புகிறோம். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே நடக்குது. அவங்க சொன்ன மாதிரியே நடக்கும்போது அப்போ அவங்க கரெக்டாக தான் சொன்னாங்களோ அப்படின்னு நம்ம இல்லை, நீங்கள் தப்பானதை விசுவாசிக்கிறீங்க, தப்பானது உங்களுக்கு நடக்குது. இப்படி நடக்கும் அப்படின்றதுனால அவங்க சொல்லலை, அவங்க சொன்னதுனால நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி வியாதி வரும், இப்படி பலவீனம் வரும், இப்படி கோல்டு வரும், இப்படி ஃபீவர் வரும் அப்படின்றது நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது இயல்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் பல நேரங்களில் இவர்களே சொல்லி, இவர்களே நம்பி, இவர்களே பார்த்து அதை நிஜமாக்குகிறார்கள். எப்படி ஒரு நெகட்டிவ் திங்கை நம்ம நம்புறதுனால ஒரு எதிர்மறையான ஒரு தீமையை நாம் நம்பி அது அப்படியே நடக்கிறதை நாம் பார்ப்பது போல நன்மையை நம்பி பாருங்கள், விசுவாசியுங்கள், உங்கள் மனதிலே விசுவாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு சுகம் உண்டாக வேண்டும். நிறைய பேருக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், ஆனால் எனக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சங்கீதங்களில் வாசிக்கிறோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று வார்த்தை சொல்லும்போது, என் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கஷ்டப்படுவதனால், அவர்களுக்கு வியாதி இருப்பதனால் எனக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னை தூதர்கள் பாதுகாக்கிறார்கள், நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன். இந்த ஒரு எதிர்பார்ப்பு, இந்த ஒரு விசுவாசம் என் வாழ்க்கையில நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை பார்க்க வைக்கிறது. நான் எதை நம்புகிறேனோ அது பார்க்க வைக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகள் விசுவாசத்தை எப்படி பயிற்சி செய்யணும்னா, பார்த்ததுக்கு அப்புறம் நம்புறேன், கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்புறேன் இல்லை, எதுவுமே மாறலனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன்னு நீங்க நம்பி உறுதியா இருக்கும்போது சீக்கிரத்துல மாற்றங்களை பார்ப்பீர்கள், அற்புதங்களை பார்ப்பீர்கள், சுகத்தை பார்ப்பீர்கள், ஆரோக்கியத்தை பார்ப்பீர்கள், விடுதலையை பார்ப்பீர்கள். இது எல்லாமே உங்களுடைய விசுவாசத்திலிருந்து தொடங்குகிறது. அப்போ உங்களுடைய நம்பிக்கை சூழ்நிலை மேலேயோ மனிதர்களுடைய வார்த்தைகள் மேலேயோ உங்களுடைய உணர்வுகள் மேல கூட இருக்கக்கூடாது, வார்த்தையின் மேல இருக்கட்டும். உங்களுடைய இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கடந்து கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் நம்புங்கள். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்துறேன். உங்களுடைய உணர்வுகள் ஒருவேளை வியாதிக்குரிய அறிகுறிகளை காட்டி கொண்டிருக்கலாம், உங்களுடைய சரீரத்தில் வலி வேதனை இருக்கலாம். அதன் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை படியுங்கள், கர்த்தரை நம்புங்கள், ஆண்டவர் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் சுகத்தை விசுவாசிங்கள், சுகத்தையே பேசுங்கள், சுகத்தையே சிந்தியுங்கள். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை சீக்கிரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். மற்ற அவிசுவாசிகள் போல இயேசு சொன்னாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். கண்டு விசுவாசிக்கிறவன். தோமா இயேசுகிட்ட என்ன சொல்றாரு, இல்லை நான் அவரை தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். சரி தொட்டு பாரு, தொட்டு பார்த்ததுக்கப்புறம் நீ நம்புற. இயேசு சொல்றாரு, தொட்டு பார்த்து நம்புறதோட காணாமையே ஒருவன் விசுவாசிக்கிறான்ல அவன் பாக்கியவான். எனக்கு ஒரு மாற்றம் நடந்தால், ஒரு சேஞ்ச் தெரிஞ்சா, நான் ஒரு அற்புதத்தை பார்த்தா நான் நம்புறேன் அப்படின்னு ஒருவேளை இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு முதிர்ந்தவர்களாய், சத்தியத்தை அறிந்தவர்களாய், வளர்ந்தவர்களாய் நம்மளுடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்கணும்னா, நான் நம்புகிறேன், நான் நிச்சயமாய் பார்ப்பேன்.
நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயம் மாற்றத்தை பார்ப்பேன். தைரியமா சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார், என்னுடைய வியாதி மாறும், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் நீங்கும், நான் புது பலன் அடைவேன், எனக்கு ஆரோக்கியம் உண்டாகும், என் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் என்று விசுவாசித்து பேசுங்கள். இன்னைக்கு அநேகர் நெகட்டிவா பேசி அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். எது தெரியுமா? வார்த்தையும் கர்த்தரையும் விசுவாசியுங்கள். இது வரைக்கும் நீங்க நிறைய பேருடைய அனுபவங்களை கேட்டிருக்கலாம், நிறைய சரித்திரங்களை நீங்க படிச்சிருக்கலாம், நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், மருத்துவ ஆராய்ச்சியினுடைய ரிசல்ட்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இது எல்லாம் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புங்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம இது எல்லாம் நம்மளை சுத்தி இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் இருப்பதாக. ஏராளமான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கும் போது அதுவும் நடந்தது தானே, அதை நம்ம நம்பலாமே. இன்னைக்கு நடக்கிறத நம்ம நம்புறோம், இயேசு ஊழியம் செய்த நாட்கள் அவர் செய்ததை பார்க்கிறோம், அதையும் நம்ம நம்பலாம்ல. அப்போ யாருக்குமே கிடைக்காத சுகம்லாம் அன்றைக்கு இயேசு கொடுத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு அவர் என்னையும் சுகப்படுத்துவார். உங்களுடைய வியாதி மாறும், உங்களுடைய பலவீனம் நீங்கும், உங்களுடைய வேதனை நீங்கும், உங்களுடைய வலி நீங்கி நீங்கள் சுகமா இருப்பீர்கள். உங்களுடைய மனக்கண்கள்ல, உங்களுடைய இருதயத்துல பூரணமா முழு நிச்சயமா நம்புங்க, கர்த்தர் என்னை சுகமாக்குவார், நான் ஆரோக்கியமா இருப்பேன், என்னுடைய வியாதிகள் விலகும். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் பார்ப்பீர்கள். பார்த்ததுக்கு அப்புறம் விசுவாசிக்க வேண்டாம், விசுவாசிங்க, நீங்க அதை சீக்கிரத்துல பார்ப்பீங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய மனதுல கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அவருடைய அற்புதம் செய்கிற வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை, அவர் சுகமாக்கின இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பைபிள்ல படிச்சு உங்களுக்குள்ள மனதுக்கு சொல்லுங்க, அதே விசுவாசம் எனக்கு இருக்குது, என்னையும் கர்த்தர் சுகமாக்குவார் என்று சொல்லி. நிச்சயமாக நீங்கள் விசுவாசிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். உங்கள் சரீரத்துல, உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமா என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, பலவீனத்தோட, வேதனையோட, வழியோட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. உம்முடைய வார்த்தையை நம்புகிற அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், பலன் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேனப்பா. அவர்கள் வேதனை நீங்கி சுகமா இருப்பார்களாக. ஆண்டவரே, அவர்கள் மனதில் எதை விசுவாசிக்கிறார்களோ அதை அவர்களுடைய நிஜ கண்களில் பார்க்கும்படியா அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவீராக நான் ஜெபிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னவரே, உம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறதுனால அற்புதங்களை, சுகத்தை, ஆரோக்கியத்தை இவர்கள் பார்க்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் விசுவாசம் அதிகரிக்கட்டும். இதுவரை ஒருவேளை அவர்கள் நெகட்டிவா வியாதியை நம்பி இருந்தாங்கன்னா, வியாதியை விசுவாசிச்சிருந்தாங்கன்னா, இன்றையிலிருந்து அவர்கள் சுகத்தை விசுவாசிக்கட்டும், ஆரோக்கியத்தை விசுவாசிக்கட்டும், அற்புதங்களை எதிர்பார்க்கட்டும். அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடக்கட்டும்னு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவர்களை சுகமாக்கி விடுதலையாக்குகிறதுக்காக நன்றி, மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you.